நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்கள். சார் வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, பொதுவா டாஸ்மாக் அமலாக்கத்துறை என்பது அரசுக்கு சம்பந்தமானது. அரசுக்கு சம்பந்தமானது என்றால் பொதுமக்கள் அவர்களுடைய வரி பணம் அதில் இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அதிலே ஒரு தவறு நடக்கும்போது, பெரிய அளவிலே தவறு என்று வெளிவரும்போது அமலாக்கத்துறை அதை விசாரித்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வருவது என்பது இயல்பே, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பணியைத்தான் அமலாக்கத்துறை செய்து கொண்டிருந்தது. உண்மை நிலை இன்னும் தெரியவில்லை. விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். யார் தவறு செய்தார்கள், எந்த அதிகாரி தவறு செய்யவில்லை என்பதும் வெளிவரும். அதே நேரத்தில் இதை திமுக அரசு மீது ஒரு அவதூறை பரப்பும் வகையில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை, இதை சட்ட ரீதியாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம் என்கிறது திமுக. நான் இதுல அரசியலுக்கு இல்லாத ஒரு பார்வையிலேயே நான் இதை பற்றி பேசுகிறேன். அரசியல் இல்லாத பார்வையிலே தான் இதை பேச வேண்டும். அதே நேரத்தில் அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையா இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை மீறி இருக்கிறீர்கள், அமலாக்கத்துறைக்கு உண்டான வரம்புகளை மீறி இருக்கிறீர்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் காட்டமான விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறாங்க. அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில உண்மை நிலையை வெளிப்படுத்துவதற்கான சந்தேகங்களுக்கு உச்சநீதிமன்றத்திற்கு பதிலளிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதை சரிவர செய்வார்கள் என்றும், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஊழல் நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. தவறு செய்த அதிகாரிகள் இருக்கலாம், செய்யாத அதிகாரிகளும் இருக்கலாம், விசாரணைக்கு உட்பட்டிருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உண்மை நிலை விசாரணை முடிவிலே தான் தெரிய வரும். இதில் அரசியலுக்கு இடம் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுல பொதுமக்களுடைய பல கோடி ரூபாய் இதுல இருக்கிறது டாஸ்மாக்ல.